கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா பரமன்கேணி முகையூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பியூர் வில்லேஜ். இது வந்து வில்லேஜ். அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ரூட். பஸ் இப்போ உங்களுக்கு வெஹிக்கிள் எதாவது மூவ் ஆகும் பார்க்கலாம். அது வந்து மெயின் ரோட், ஈசிஆர் மெயின் ரோட். ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாவே இது ரோடு வந்து தெரியும். நான் வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம். நம்ம ட்ரோன் வியூவில் நான் அங்கேருந்து காமிச்சு உங்களுக்கு ரோடு தெரியாது. ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது பக்கத்தில் என்ன இருக்குது, ரோடு எங்கே இருக்குது நம்ம கிளியராக பார்க்கலாம்.
பியூர் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுதான் அந்த லேஅவுட். இந்த லேஅவுட்டில் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஒரு சின்ன லேஅவுட்டு உள்ளே வந்து ஒரு 9 பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பிளாட் சேல் ஆகிடுச்சு. பற்றி ஒரு 4 பிளாட் தான் சேலுக்கு இருக்குது. அதை நம்ம பார்த்துடலாம். ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட். இந்த வெஹிக்கிள் போது பாருங்கள். இப்போது லாரி போகும் பாருங்கள் லாரி. அதுதான் வந்துட்டு மெயின் ரோட். இந்த ப்ராப்பர்ட்டி தான். இது கேட்டு உள்ளே பேவர் பிளாக் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரோடு அக்சஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. டீசன்ட் லொக்காலிட்டி. நல்ல ஒரு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. வேலைக்கு ஆட்கள் வேணுனாலும் பக்கத்துலேயே கிடைப்பாங்க. ஹெல்ப்னாலும் பக்கத்தில் கூப்பிட்டா குரலுக்கு ஆள் வர மாதிரி தான் இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கேட்டுக்கு உள்ளே வந்திருக்கோம் நம்ம. இப்போது சைட்லலாம் மூங்கில் மரம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லேண்ட்ஸ்கேப்பிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் மகாகனி புங்க மரம் எல்லாம் வச்சுருக்காங்க லைனாக. ஃபுல்லி பேவர் பிளாக் ரோடு. நல்லா ஸ்ட்ராங்காக பேவர் பிளாக் போட்டிருப்பாங்க. இந்த சைடில் பாருங்கள் நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. இந்த பனைமரம் கூட கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. செடிகள்லாம் வந்து நல்லா ஒரு போர் போட்டு தண்ணிலாம் கரெக்டாக வந்து சப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. நம்ம உள்ளே போயிட்டு பிளாட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட். உள்ளே போயிட்டு பிளாட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உள்ளே நம்ம இப்போ வந்திருக்கோம். கேட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருந்தேன். உள்ளே வந்திருக்கேன் நான். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண 1 2 3 4 பிளாட் வந்து சேல் ஆகிடுச்சு. இது வரைக்குமே சேல் ஆகிடுச்சு. பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு இருக்குது. 1 2 3 4 பிளாட் இப்போதைக்கு இருக்குது. இதுவும் இருக்குது. கொஞ்சம் கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 5 பிளாட். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 சென்ட் அது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 60 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ். 24 அடி ரோடில் இருக்குது. பேவர் பிளாக் ரோடு. 24 அடி ரோடு. இந்த பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 60 அடி 63 அடி கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் வரும். ஃப்ரண்டேஜ் பொறுத்த வரைக்கும் 63 அடிக்கு வரும். 20 சென்ட் கரெக்டாக 20.52 நார்த்து ஃபேஸிங். நிறைய புங்க மரம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புங்க மரம்லாம் வளர்ந்துருச்சுன்னா வெயிலுக்கு சூப்பராக நிழல் தரக்கூடிய மரங்கள். நிறைய கார்டனிங் வந்து பண்ணியிருக்காங்க. தண்ணியும் நல்லாயிருக்கு. ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 பிளாட் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது. இது வந்து 20 சென்ட் 8934 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 8934 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஃப்ரண்டேஜ். பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து 8626. அந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்குது 9518. இந்த சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 11000 ஸ்கொயர் ஃபீட். இந்த ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட 17000 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. இது வந்து ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை மொத்தமாக இந்த பவுண்ட்ரி மட்டும் இப்போ சொல்கிற இந்த ஒரு பிளாட்டு 2 பிளாட்டு 3 பிளாட்டு 4 இதோடு சேர்த்து இந்த 5 பிளாட்டும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுத்துருவாங்க. மொத்தமாக ஒருத்தரே எடுக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக கொடுப்பாங்க. இல்லை தனித்தனியாக தான் வேணும்னா இது ஆல்ரெடி ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதனால் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி போர் போட்டிருக்காங்க. இங்கே நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு செடிகளுக்காக. அங்கே வந்து ஒரு நாவல் மரம் இருக்குது. இந்த பிளாட்டில் ஒரு முந்திரி மரம் இருக்குது. அது கூட கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. வாங்குறவங்க நீங்கள் ஏதாவது கட் பண்ணணுன்னா கட் பண்ணிக்கலாம். நல்லா ஹைட் ஏற்றி பேவர் பிளாக் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பீச் தெரியும். பீச் அக்சஸ் இங்கே கிடையாது. பக்கத்து ரோட்டில் போகலாம். ட்ரோன் வியூவில் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஆன் ரோடு எங்கே இருக்குது, பீச் எந்த பக்கம் இருக்குது எல்லாமே கிளியராக தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்து இதெல்லாம் மகாகனி வச்சுருக்காங்க. இதுவும் வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா செடிகள் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. ஃபார்ம் ஹவுஸு, கெஸ்ட் ஹவுஸு எல்லாத்தையும் கட்டிடலாம். இல்லை நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லி ஆர்ஆர் காம்பவுண்ட் இருக்குது. நல்ல ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்கலாம். நல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரே ஃபேமிலியில் இருக்கவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். அழகாக இந்த ப்ராப்பர்ட்டியை இருக்கிறத மொத்தமாக நீங்கள் ஒரே ஃபேமிலியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு கேட் போட்டுக்கலாம். நீங்கள் ரோடு அக்சஸ் உங்களுக்கு தான். பெரிய கேட் போட்டு இந்த இடம் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். தனி கேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக காம்பவுண்டும் நீங்கள் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நல்லா அழகாக வந்துட்டு
வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. டிடிசிபி அப்ரூவல் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இதை வாங்கிக்கிறேன், ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன், எனக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கி கொடுங்கனாலும் அதை நாங்களே கூட வாங்கி தரோம். தேவைப்படுறவங்களை வந்து கால் பண்ணலாம். இது டைரெக்டாக எங்ககிட்ட தான் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. நீங்கள் எங்ககிட்டே கால் பண்ணலாம். இது ப்ரைஸ் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னாலும் எங்கள் கம்பெனி தான் வந்து உங்களுக்கு பேசும். பேர் ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 rupees. பேர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 rupees கோட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் எல்லாமே 1800 போயிட்டுருக்கு. 1800 பண்ணிட்டுருக்காங்க. அது எல்லாமே சின்ன சின்ன பிளாட்டாக போடுவோம், அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு அது மாதிரி. பட் இது வந்து நம்ம வந்து 20 சென்ட்டாக பண்ணியிருக்கோம். பெரிய லேண்டாக வரும்போது ப்ரைஸும் கன்சிடர் பண்ணி தான் கோட் பண்ணியிருக்கு. 800 rupees. ரொம்ப நெகோசியேஷன் இருக்காது, ஸ்லைட்லி நெகோசியேஷன் தான் இருக்கும். அதனால் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க விசிட் வந்து எப்பயுமே பார்க்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து லொக்கேஷன் கொடுப்போம். இங்கே எங்களோட கம்பெனி ஸ்டாஃப் இருப்பார். அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 3, 4, 5 பிளாட்டு தான் இருக்குது. மற்ற பிளாட்ஸ் எல்லாமே குயிக்காக சேல் ஆகிடுச்சு. தேவைப்படுறோம் என்னை வந்து கூப்பிடுங்க. ரோட்லேருந்து ரொம்ப அக்சஸ் பக்கத்துலேயே 6-வே லைன் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் வெஹிக்கிள் போகிறதுக்கு வரதுக்குலாம். சென்னையிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். ஜிஎஸ்டி ரோடு மாதிரி டபுள் ரோடு ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். இன்னும் இந்த ஏரியாலாம் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிட்டே வருது. மகாபலிபுரமும் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிச்சிட்டாங்க. நிறையா வந்து அங்கே சேட்டலைட் சிட்டி அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாகவும் ஆகும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இங்கே பக்கத்தில் 10th பட்டினம் ரொம்ப கிட்ட தான். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அமித் இன்ஜினியரிங் காலேஜ், அது அமித் காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அமித் யூனிவர்சிட்டி வருது. அதனால் உங்களுக்கு எல்லாமே லேண்ட் ஏரியாஸ் வந்து அங்கே ஏறிட்டே வருது. அங்கே வந்து 5 கிரவுண்டு 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்ச ரூபாய் கிடைச்ச ஒரு இடத்துல இன்றைக்கி 60 லட்சம், 50 லட்சம் போயிடுச்சு. அது மாதிரி தான் இங்கேயும். ஃபியூச்சரில் இதோட ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தேவைப்படுறேன் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலிமா கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.